ரீல்ஸ் எல்லாம் பார்த்து உங்களே கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அத தயவு செஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் தானே. மல்டி டாஸ்கிங்கிறது உண்மையாவே ஒரு ஃபேக்கான ப்ரொடக்டிவிட்டி தான். நான் அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லி சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா ரியாலிட்டில இதெல்லாம் ஒத்து வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு நான் நெகோஷியபிள் ஹேபிட்ன்னு சொல்லி வச்சு அத கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டெய்லி லைஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க உங்கள அடிக்கடி வந்து ட்ரிகர் பண்றாங்க, டாக்ஸிசிட்டிய குடுக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணியே பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த மாரி பீப்பிள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் அதையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது, அதுக்கு ரியாக்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அத பத்தி யோசிச்சு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க இந்த வீக்ல பண்ணணும். டெய்லி ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபிள் திங்க கண்டிப்பா பண்ணிருங்க. சைலண்ட் டைம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நோ ஃபோன், நோ மியூசிக், நோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாம வெறும் நீங்க சைலண்டா மட்டும் தான் இருக்கணும். இதுக்கு பேரு மெடிடேஷன்லாம் நினைச்சிடாதீங்க. இது ஒரு மென்டல் கிளாரிட்டி ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அவேர்னஸ் தான் ரொம்ப பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம கிட்ட கொடுக்கும். இனிமேல் ஒரு லைனை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ ஆம் த ஒன் ஹூ கீப்ஸ் டு ப்ராமிசஸ் டு மை செல்ஃப் அப்படிங்கிறது. பிகாஸ் இந்த டேல உங்களுக்கே தெரிஞ்சிரும் நீங்க 21 டேஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கங்கிறது. இப்படி ஒரு பிலீஃப் தான் உங்களை அடுத்த லெவலுக்கே கொண்டு போகும்.